அனைவருக்கும் வணக்கம். இன்று தவத்திரு சங்கரதாஸ் சுவாமிகளுடைய 158வது பிறந்த நாள். அவருடைய நினைவிடத்தில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. சுவாமிகள் அவர்கள் நாடக தந்தை என்றும், நாடக பேராசிரியர் என்றும், நாடக இமயம் என்றும், நாடகத்தின் விடிவெள்ளி என்றும் போற்றத்தக்கவர். உலகத்திலே இருக்கின்ற நாடக பேரறிஞர்களிலே ஷேக்ஸ்பியருக்கு இணையாக போற்றி பெருமைப்படுத்தக்கூடிய தமிழகத்தை சார்ந்த தமிழ் இலக்கியம், தமிழ் புலமையிலே பெற்ற மாபெரும் நாடக வித்தகராக வாழ்ந்தவர் சங்கரதாஸ் சுவாமி அவர்கள். தூத்துக்குடியிலே பெரிய காட்டுப்பட்டி இடத்திலே 1867 செப்டம்பர் 7ஆம் தேதி பேச்சியம்மை தாமோதரன் இருவருக்கும் மகனாக பிறந்தார். அந்த பகுதி உப்பளங்கள் நிறைந்த பகுதி. அவருடைய தந்தையார் வந்து அந்த உப்பளத்துல கணக்கராக பணியாற்றினார். அவர் தமிழ் புலமை பெற்றவர். அவர் ஊரில் இருக்கிறவர்களாம் அவரை வந்து ராமாயண புலவர் என்று பெருமையாக பேசுவார்கள். அவருடைய திருமகனாக பிறந்த சங்கரன் என்ற இயற்கை பெயர் கொண்ட சங்கரதாஸ் சுவாமி அவர்கள் தன்னுடைய தந்தையிடத்திலேயே இளமையிலே தமிழ் கல்வியை பெற்றார்கள். தன்னுடைய வாழ்க்கையும் தன் தந்தையை போலவே அந்த உப்பளங்களிலே இருந்த மண்டிகளிலே கணக்கராக தன்னுடைய பணியை தொடங்கினார்கள். இருந்த போதும் அவருக்கு இருந்த தீராத நாடகப்பற்று, கலையின் மீது இருந்த ஆர்வம், தமிழ் மீது இருந்த பற்று காரணமாக அவர் நாடகத்துறைக்கு மாறினார். 1891 ராமுடு ஐயர், கல்யாணராம ஐயர் என்ற இருவரும் ஜாமான்கள் நடத்திய நாடகங்களில தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். தன்னுடைய ஆஜானுபாகமான உருவம், உடல் தோற்றம், ஆளுமையின் கருத்தை எதிர்நிறை பாத்திரங்களாக சனீஸ்வரன், ராவணன், இரண்யன், யமதர்மன் போன்ற பாத்திரங்கள்லாம் ஏற்று மிக சிறப்பாக நடித்து காட்டின மக்களிடத்தில் இடம் பிடித்தார்கள். அந்த காலங்களிலே அந்த இரவெல்லாம் நாடகம் முடிந்த பிறகு விடியற் காலையில் வேடத்தை கலைக்க நீர்நிலைகளுக்கு செல்கிற போது தண்ணீர் எடுத்து வரும் பெண்கள் எல்லாம் இவரை பார்த்து உண்மையான சனீஸ்வரன் வந்துட்டாரு, உண்மையான ராவணன் வந்துட்டாருன்னு பயந்து அச்சப்பட்டதெல்லாம் உண்டு. அதே மாதிரி ஒரு பெண் கருவுற்று இருக்கிற போது இவரை பார்த்து கரு கலைஞ்சு அவங்க இருந்துட்டதா செய்தி. இது அவர் மிகவும் அவர் மனதை பாதித்து நாடகத்துறையை விட்டு அவர் துறவரம் பூண்டுட்டாரு. துறவரம் பூண்டு வெளியில பல ஊர்களுக்கு சாமியாரா அலைஞ்சாரு. அதன் பிறகு அவர் வந்து புதுக்கோட்டையில இருந்த மாண்டியா பிள்ளை, புதுக்கோட்டை மாண்டியா பிள்ளை வந்து அவர் கஞ்சீராவில் மிகப்பெரிய வித்வான். அவர் கஞ்சீராவை கண்டுபிடித்தவர். அவர் தாள லய மேதை என்று போற்றப்படுகின்ற மாண்டியா பிள்ளை அவரிடத்துல இவர் வந்து கல்வி கற்று அந்த தாள லயங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டார். அவர் வற்புறுத்தலின் பேர்ல அவர் மீண்டும் நாடகத்துறையில வந்தார். அப்போ வந்து அவர் தத்துவ மீனலோச்சனி சபா என்ற நாடக துறையை ஆரம்பித்தார்கள். அந்த காலத்துல நாடகத்துறையில பலர் ஒழுக்கம் கட்டி சீர்கட்டி இருந்ததுனால இவர் சிறுவர்களை எல்லாம் சேர்த்து பாய்ஸ் கம்பெனி என்ற நாடகத்தை உருவாக்கினார். அதுலதான் வந்து டிகேஎஸ் பிரதர்ஸ் போன்ற மிகப்பெரிய சினிமா கலைஞர்கள் எல்லாம் அவர்களிடத்துல படித்து நாடக கலையை உருவாக்கத்துக்கு பெரும் முயற்சி எடுத்தார்கள். அவருடைய 168 நாடகங்களை 68 நாடகங்களை எழுதினா கூட ஒரு 16 நாடகம் தான். வள்ளி திருமணம், அப்புறம் வந்து கோவலன், பவளக்கொடி, அது மாதிரி சில நாடகம் இன்றளவும் தமிழ்நாட்டில் பல இடத்துல நடத்தப்பட்டு வருது. இவர் வந்து வண்ண சரவம் தண்டபாணி சாமிகள் இடத்துல வந்து தன்னுடைய சந்த பாடல்களையும் வண்ண பாடல்கள் எல்லாம் பயின்றதுனால அவர் மிகச்சிறந்த ஒரு சந்த கவிஞரா அவருக்கு சந்தமார் சங்கரதாசர் என்ற பட்ட பேரே வந்தது. சங்கரதாஸ் சுவாமிகள் வந்து நாடகத்துல பல புது யுக்திகள்லாம் கண்டுபிடிச்சி அதை மக்கள் இடத்துல கொண்டு சொன்னார். இவருடைய வருகைக்கு பிறகுதான் நலிவடைந்து சீரடைந்து போன நாடக கலை வந்து சிறப்புற்று தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. இவர் வந்து எல்லா இசையிலும், கர்நாடக இசையிலும் சரி, இந்துஸ்தானி இசையிலும் சரி, மேற்கத்திய இசையிலும் சரி, நாட்டுப்புற இசையிலும் சரி, தன்னுடைய நுட்பங்களை எல்லாம் கற்று தேர்ந்ததுனால பல்வேறு வகையில அவர் நாடகத்திற்கு அந்த பாடல்கள் அமைச்சார். தன்னுடைய தாளக்கட்டுகளை எல்லாம் அறிஞ்சதுனால மும்மை நடை, ஐமை நடை, எழுமை நடை எல்லாம் கற்று தேர்ந்ததுனால வீரம், மகிழ்ச்சி, துன்பம் போன்ற செயல்பாடுகளை எல்லாம் அந்த தாளக்கட்டுகளோடு பாடங்களை அமைத்து நாடகத்துல பல புதுமைகள் புரிந்தார். தன்னுடைய இறுதி நாட்களில அவர் புதுச்சேரியில வந்து இப்ப இருக்கிற சங்கரதாஸ் சுவாமிகள் தெருவுல தான் அவர் குடியிருந்தார். அப்போ ஒத்தவாட தெருவுன்னு பேரு. அவருடைய நாடகத்தினுடைய ஹார்மோனிய வித்வானாக இருந்த அவருடைய சீடர் ஜெயராம் நாயுடு, அவர் வந்து மக்கள் தலைவர் சுப்பையாவினுடைய தாய்மாமன். அவங்க வந்து இவர் உடல்நிலை சரியில்லாம ஒரு பக்கவாதம் வந்து கை கால் விழுந்ததுக்கு அப்புறம் அவரை புதுச்சேரியில வந்து ரொம்ப கவனிச்சு அவங்க தான் அந்த இறுதி காலங்கள்ல கூடயே இருந்தாங்க. இங்க பல நாடகங்கள் நடந்தது. இங்க இருந்து பழைய கெப்லர் தியேட்டர்ல எல்லாம் அந்த நாடகங்கள்லாம் நடத்தப்பட்டது.
அதுல வந்து அவரு இறுதி நாட்கள் அந்த சாய்வு நாட்களில் உட்காந்து அந்த நாடகங்கள்லாம் நடத்தியிருந்தாரு. 1922 நவம்பர் 13 அவருடைய இறுதி நாள் இங்கே முடிஞ்சிடுது. தலைவர் சுப்பையா போன்ற அறிஞர் பெருமக்கள், தஞ்சை ராமையா தாஸ், அப்புறம் TKS போன்றவர்கள்லாம் இங்க வந்து இந்த இடத்துல அடக்கம் செய்து அவர் நிறைந்தார்கள். புதுவையினுடைய பெருமைகள் ஒன்றாக இன்றைக்கும் நம்ம அரசு விழாக்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறது. நான் கலை இலக்கிய பிரமண்டத்தின் தலைவராக இருந்த போது அந்த நினைவு நாள் விழா மிக எளிமையாக கொண்டாடியதை சிறப்பாக தென்னிந்திய நடிகர் சங்கத்திலே அப்ப இருந்த விஜயகாந்த், சரத்குமார், நெப்போலியன் போன்றவர்களை அன்னைக்கு அங்கிருந்தவர்களை இங்க கூட்டின்னு வந்து விழாவா தொடங்கி நடத்தப்பட்டது. இன்றும் அது நினைவு நாள் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆனால் அரசு வந்து இவருடைய பிறந்த நாளை ஏறெடுத்து பார்க்க மாட்டேங்கிறது. பல முறை அரசுக்கு நாங்கள் சொல்லி அதை எடுக்க மாட்டாங்க. இங்க இருக்கிற எல்லா தலைவர்களுக்கும் பிறந்த நாளும் நினைவு நாளும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ஆனால் சங்கரதாஸ் சுவாமிகளுக்கு மட்டும் பிறந்த நாளை பற்றி அரசு எந்த விதமான முயற்சியும் எடுக்கவில்லை என்பது சங்கரதாசனுடைய பக்தர்களுக்கும் சங்கரதாசனுடைய கலைஞர்களுக்கும் மிக ஒரு ஆழ்ந்த தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அரசு அதை செயல்படுத்துவதற்கு நாம் எல்லாரும் முயற்சிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இன்று பல்வேறு நிலைகளுக்கு இடையில நாம் அழைத்த உடனே நேற்று தான் போய் அவரை அழைத்தோம். இந்த சட்டமன்ற உறுப்பினர் லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய வைத்தியநாதன் MLA அவர்கள் இங்க வந்து இந்த மலரஞ்சலி சிரித்தை சேர்ந்ததுக்காக ராதே அறக்கட்டளை சார்பில் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். நாடகங்கள் வழியாக இனிதாக தமிழ் வாழ்க வென நாட்டினிலே உயர்வாக. நாடகங்கள் வழியாக இனிதாக தமிழ் வாழ்க வென நாட்டினிலே உயர்வாக. குரல் நடமாடிட வருமாறிவர் உரையாடலை வரைவாரென நடமாடிட வருமாறிவர் உரையாடலை வரைவாரென நவிழுவார் சண்முகம் அண்ணாச்சி சதி அணுச்சி அதற்கு அத்தாட்சி. அன்று சவிழுவார் சண்முகம் அண்ணாச்சி சதி அனுசுயா அதற்கு அத்தாட்சி. ஊடகமாய் இதை கொண்டு மக்கள் தொண்டு செய்ய பண்டு பலர் ஊரிலெல்லாம் மலர் வண்டு. ஊடகமாய் இதை கொண்டு மலர் கொண்டு மக்கள் தொண்டு செய்ய பண்டு பலர் ஊரிலெல்லாம் மலர் வண்டு. போல உரைமே விட வரும் நாடகம் அதனால் இவரிடமாட்சியை உரைமே விட வரும் நாடகம் அதனால் இவரிடமாட்சியை உவந்தளித்த மக்கள் அல்லவோ கண்கள் சிவந்திட அழுததும் சொல்லவோ. நாம் உவந்தளித்த மக்கள் அல்லவோ கண்கள் சிவந்திட அழுததும் சொல்லவோ. வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைந்தது. தாவருக்கு அவங்களுடைய காலை வணக்கம். நம்முடைய நாடக தந்தை சங்கரதாசனுடைய 158வது பிறந்த நாள் முக்கியமாக இதை கொண்டாடப்பட வேண்டிய ஒன்று. நினைவு நாளை கொண்டாடுகிற போது ஏன் பிறந்த நாளை கொண்டாடக்கூடாது என்று ஒரு நம்முடைய பொறியாளர் தேவதாஸ் அவர்கள் ஒரு கோரிக்கை வைத்திருக்கார்கள். உண்மையிலேயே ஒரு நல்ல கோரிக்கை. அது எல்லோரும் நாடக நடிகர் சங்கம்லாம் சேர்ந்து கலை இலக்கிய பெருமன்றம் சேர்ந்து மிகப்பெரிய அளவில் ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய ஈஸ்வரன் கோயிலிருந்து கொண்டு ஊர்வலமாக வருவார்கள். பார்ப்பது நன்றாக இருக்கும். ஒரு முறை நாசர் வந்தார்ல, சென்ற முறை நாசர் வந்தார். நாசரை வந்து நம்முடைய பேசினார். உண்மையிலேயே கொண்டாடப்பட வேண்டிய பாராட்டப்பட வேண்டிய தலைவர்களில் கலைஞர்களில் தலையாய கலைஞராக விளங்கியவர் நம்முடைய சங்கரதாஸ் சுவாமிகள். அவர் எழுதிய நாடகங்கள் கிடைக்கல, ஒரு 18 நாடகங்கள் தான் கிடைச்சது அப்படின்னு சொன்னார். அதில் ஒரு ஐயா தேவதாஸ் கூறியது போல ஒரு நாடக நடிகர் அந்த நடிகை பாத்திரத்தோடு ஒன்றிணைந்து நடிச்சிருக்கிறாருன்றதுக்கு ஒரே ஒரு சான்று அவர் சொன்னார் பாருங்க. யம வேடம் போட்டு நடிக்கிறாரு, யமனாவே மாறிட்டாரு அவரு. எதற்க உட்காந்து ஒரு பெண்ணு மணி கற்பவதி கற்பம் கலைஞ்சு போற அளவுக்கு நடிச்சிருக்காருன்னு எப்படி போட்டு பாருங்க, இவ்வளோ ஆற்றல். அதே இன்னொரு வேடத்தில் நடிக்கும் போது அவங்க தண்ணி எடுக்க போறவங்க பார்த்துட்டு அப்படியே வந்து மாரடைப்பால இறந்தே போயிட்டாங்க. இந்த பாரு 2 காட்சி அவருக்கு மனிதரை உருக்கியதுனால இனிமேல் நம்ம நாடகத்தை நாம நடிக்கக்கூடாது, மற்றவங்க நடிக்க வச்சு நம்ம வேடிக்கை பார்ப்போம் அப்படி என்றால் ஆயிட்டார். உண்மையிலேயே உணர்வுபூர்வமா எல்லா உணர்ச்சி வயப்பட்டு அத உடல் மொழியோடு நடித்த ஒரு மிகப்பெரிய கலைஞர் அவர். அதான் எதற்க பாக்குறவங்களை பாருங்க, பார்வையாளர் பாதிக்கப்படுகின்ற அளவுக்கு ஒரு கலைஞர் வெளிப்படுத்துகிறாருன்னா அவர் மேடை நாடகம் எப்படிப்பட்டு இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கடைசி காலத்துல நம்முடைய புதுவைக்கு வந்து ஐயா சொன்னது போல ஹார்மோனியம் ஜெயராம் எங்க அப்பா சொல்லியிருப்பாரு. அப்போல ஹார்மோனியம் வாசிக்கிறாரு, நாடகத்தை போடுவாங்க. அவர் நாடகத்தை புதுவை செய்ய நாடகத்தில் பார்த்தா
அவர் சொல்லுவாரு. ஹார்மோனி இவரு தான் சொல்லுவாங்க. ஹார்மோனியத்தை பார்த்து தான் தபேலா போவாங்களாம். என் கூட என்னுடைய வகுப்புத்தோட சுப்பிரமணியம் சொல்லுவார், தானம்பாடியம். அவர் நாடகத்துல தெருக்கூத்துல தபேலா வாசிக்கிறார். யாரு தபேலா வாசிக்கிறாங்க, யாரு ஹார்மோனியம் வாசிக்கிறான் என்று அந்த அடிப்பையிலே போடுவார்களாம். அதை பார்த்த பிறகு தான் வருவாங்க. இன்னார் ஹார்மோனியம் வாசிச்சா நல்லா இருக்கு, கிட்ட போய் உட்காந்து கேட்கறது. அது போல பாரு, அவர் அந்த ஐயா மக்கள் தலைவர் சுப்பையாருடைய உறவினர் கொண்டு போய் தான் வச்சிருந்தாங்க. அவரு இறுதி காலத்துல கைகால் தோண்டு போய் பேச முடியாத போய் இருந்து உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு மனிதர். அர்த்தநாரீச பெருமாவுக்கு பாரதியார் நண்பர் எப்படி இறுதி காலத்தில் இயற்கையை திருவண்ணாமலையில, அது போல அவருங்க சனி மூலையில் 50 விழா வைத்திருக்கு. அது போல நம்முடைய புதுவை கருவடிக்குப்பத்துல செய்ய வேண்டிய இடத்துல ஒரு பெரிய அரங்கட்டி நினைவு தூண் சிலைகள்லாம் வைத்திருப்பது போற்றத்தக்க ஒன்று. உண்மையிலேயே இவருக்கு நம்ம ஒவ்வொரு ஆண்டும் விழாவை செய்ய வேண்டும். அது ஒரு கருத்தரங்கமா வைக்க வேண்டும். இப்ப நம்ம ஆதிராமா தான் அவர் அந்த நாடகத்தெல்லாம் நல்லா அருமையா நடிச்சு காட்டுவார். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. அந்த பாடலாம் வைவேரியா சொல்லுவார். நம்ம சிவாஜி கணேசன் நவராத்திரியில பாடுவார். அதெல்லாம் வந்து இவர் எழுதின பாட்டு. சங்கரதாஸ் சாமிகள் எழுதிய பாடலை வந்து அவர் அப்படியே நாடகமா நடிச்சுக்காரு. ஐயா நாகராஜன் நடிக்கிறது போல நம்ம வாழ்வியல அந்த கலைகளை கொண்டு போகிற ஒரு பெரிய பணியை நாம் மீண்டும் செய்ய வேண்டும். இல்லைன்னா மறந்தே போயிடும். யாரு வேண்டாரு, யாரு சங்கரதாஸ் சாமிகள் தெரியாது, எங்க இருக்குன்னு தெரியாது. இப்ப தமிழ்நாடு இருக்கிற எல்லா நாடக கலைஞரும் இங்கதான் வர்றாங்க. அப்ப எந்த அளவுக்கு வந்து நாடக கலைஞர்லாம் பாருங்க. எனவே உண்மையிலேயே இன்றைக்கு நல்ல நாள். சான்றோர் அவைக்கு வணக்கம். ராஜய அறக்கட்டளை சார்பில் சுவாமி சங்கரதாஸ் சுவாமிகளின் 158 பிறந்த நாளை இங்கு எளிய முறையில் கொண்டாடுகிறோம். அதற்கான கவிதையை நான் வாசிக்கிறேன். நாடக உலகின் தந்தை சுவாமி சங்கரதாஸ் நல்லொழுக்கம் போதித்த ஆசான், திரைச்சீலை உத்தியை அறிமுகம் செய்தவர், திருமணம் புரியாமல் காலத்தை வென்றவர், வறுமையில் வீழ்ந்தாலும் தடம் மாறாதவர், நடிகர்களுக்கு பயிற்சி பட்டறை உருவாக்கியவர், சுதந்திர போராட்ட கழக குரலை ஒலித்தவர், அனைவரையும் சமமாய் மதிக்கும் தாயுள்ளம் கொண்டவர், புதுச்சேரி கருவடிக்குப்பத்தில் அமரரானவர், காலமெல்லாம் நிலைத்த கல்வெட்டானவர், அமைச்சூர் நாடகத்தை அழகுபடுத்தியவர், விடிய விடிய தெருக்கூத்தை நாடகமாக்கியவர், கோமாளி பாத்திரம் மூலம் நகைச்சுவையாக இடையிடையே மறுமலர்ச்சியை ஒலித்தவர். இன்று நாடகம் அரங்கேறுதல் அரிது, திரைப்பட வரவால் தேர்வீரையான அவலம், தொலைக்காட்சி தொடர்கள் தொலைகளாய் அமைவது அநீதி, நாடக கலைஞர்கள் வறுமையில் வாழ்வது அநீதியிலும் அநீதியே. நன்றி, வணக்கம். சுவாமி சங்கரதாஸ் புகழ்மணி மாலை. அன்னை தமிழின் ஆற்றலை மீட்டி அரும்பணி செய்தார் அவனியில் அன்றே, தன்னை உயர்வாய் தரணியில் என்ன தழைத்திட நாடகம் தனிப்பெரும் சேவை, கண்ணின் இமையாய் கடமையும் மாற்றி காலக்கனியாய் கனவினை ஏற்றி மண்ணின் மாண்பை மனத்தினில் தூண்டி மலர்ச்சி தோன்ற கனித்தமிழ் தொண்டு, நட்பாய் நின்றே நாடக கலையில் நல்லறம் சொல்லி நற்பணி செய்தார், உட்புகும் காற்றாய் உயர்வினை தூண்டி உணர்வினில் சுதந்திர உரிமையை ஊன்றி பற்றாய் தமிழை படர்ந்திட செய்தார், பாரில் பல்லோர் பழமையை மாற்ற உற்ற உறவாய் உலகினை எண்ணி உன்னத கருத்தை ஊன்றினார் நன்றே, சோமிகள் புகழை சந்ததி போற்ற சரியாய் பாதையில் சார்ந்திட செய்வோம். நாடகக்கலை என்றாலே நினைவில் தோன்றும் நமக்கெல்லாம் நெஞ்சினிலே மழையாய் ஊறும், தமிழுக்கு கிடைத்திட்ட அரிய வித்து, தூத்துக்குடியில் உதித்திட்ட நன்முத்து, கூத்து நாடகம் திரைப்படம் என்று குழந்தையை போல் தினம் வளர்ச்சி கண்டு கலைகளின் பரிணாமத்தின் உயர்வு இன்று காண கொடுத்திட்ட சுவாமி சங்கரதாசர் புது புது யுக்திகளை தேடி சேர்த்து புராண கதைகளை அதிலே கோர்த்து பவளக்கொடி அல்லி அர்ஜுனா நாடகத்தை பார்ப்போர் வியக்க அரங்கேற்றம் செய்தார். எடுத்திட்ட வேடம் எதுவென்றாலும் இயல்பாக அந்த பாத்திரமாகவே மாறிவிடும். உணர்ச்சி மிக்க நடிப்பே சுவாமிகளுக்கு ஓய்வு தர நடிப்பில் இருந்து ஒதுங்கி கொண்டார். ஒரே இரவில் நாடகத்தை எழுதிவிடும் ஒப்பு உயர்வற்ற திறமையினை பெற்றதாலே அபிமன்யு சுந்தரி நாடகத்தை மக்கள் அதிசயிக்க ஓரிரவில் எழுதி காட்டினார். நாடக தந்தை என்பார் சங்கரதாசர். தன்னை ஊடகம் போல அன்னார் உண்மையில் பகுத்தறிவாளர். பகுத்தறிவி கொள்கை தன்னை பாட்டுடன் நாடகத்தில் வகுத்தார். புதுமை சேர்த்தே வலமுறை நடித்து காட்டி தொகுத்தவர் சங்கரதாசர்.
சாத்திர கருத்தை மாற்றி ஜாதியின் பெயரை தூற்றி கோத்திரம் கொள்கை மாற்றி குவளையம் போற்றும் வண்ணம் ஆத்திரமில்லா அன்பை அழகாய் வடிப்பார் அன்னார். நாத்திகர் என்பார் சில பேர், நன்னறிவாளர் தானோ? நன்றி அனைவருக்கும். நாடக உலகின் இமயமலை என்று அழைக்கப்படும் சங்கரதாஸ் சாமி ஐயா அவர்களுக்கு முதல் வணக்கமும் இங்குள்ள அனைவருக்கும் அன்பின் வணக்கம். சங்கரதாசர் புகழ் மாலை. தமிழ் நாடக உலகின் தனிப்பெரும் தகைமையாளராக விளங்கிய சிலருள் குறிப்பிடத்தக்கவர் சங்கரதாசர். நாடக உலகின் இமயமலை இவரே, நாடக உலகின் இமயமலை இவரே. ஆங்கில மோகத்தால் தாய்மொழி பேசுவதை கௌரவ குறைவென்று கருதப்பட்ட காலத்தில் நாடகம் மூலம் கன்னித்தமிழை வளர்த்தார். நாடகம் மூலம் கன்னித்தமிழை வளர்த்தார். இசை அரங்குகளிலே தெலுங்கு மொழி ஆதிக்கம் பெற்றிருந்த காலத்தில் நாடக மேடையில் தீந்தமிழ் பாடல்களை பொழிந்து தமிழ் உலகை மகிழ்வித்தார். தலை சிறந்த மொழியறிவும் நாடகம் உருவாக்கும் புலமையும் பெற்றவர் இவர். வண்டுகள் மலரை மொய்ப்பது போல் மாணவர்கள் இவரை சூழ்ந்து கொண்டே இருப்பர். தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் இவரே. 40 நாடகங்களை எழுதியுள்ளார். சாமிகள் எழுதி இயக்கிய அனைத்து நாடகங்களுமே சிறப்புடையவை. திருநெல்வேலி மாவட்டத்திலே தோன்றி புதுவையிலே மறைந்தார். இவரது சமாதி புதுவை அரசால் இன்றளவும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. வாழும்போது நம்மை யாரும் வெறுக்க கூடாது, வாழ்ந்த பிறகு நம்மை யாரும் மறக்க கூடாது. நன்றி. முத்தமிழ் நாடக தந்தை சங்கர்தாஸை வணங்குவோம். தித்திக்கும் தேனிசை பாடல்கள் தந்தருளியவர். தாமோதரன் ஈன்றெடுத்த வரலாற்று பைந்தமிழர். கவி சங்கமம் மொழி கல்வியில் கலங்கரை விளக்கமானவர். தனபால் அனுமதியால் தலைமுறை வரலாறு நடத்தியவர். திருக்குறள் திறன், சிலப்பதிகாரம், கம்பராமாயணம், பெரிய புராணம், திருவிளையாடற் புராணங்களில் புகழ்மணி பாமாலை படைத்தவர். யமதர்மன், இரண்யன், இறைவன், சனீஸ்வரன், கடோத்கஜன் நடித்தவர். சமர சன்மார்க்க நாடக சபையினை உருவாக்கியவர். மதுரையில் மீனலோசினியாக நடித்து குளக்கரையில் சென்றார். இறைவன் சனீஸ்வரனை பார்த்தது போல் ஒரு பெண் இறந்ததும் நடிப்பதை விட்டு தத்துவ மீனலோசினி பாலசபா சிறுவர்களுக்காக உருவாக்கினார். தமிழ்நாட்டு வரலாற்றை திருச்சி, தூத்துக்குடி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், கோவில்பட்டி போன்ற இடத்தில் குழுக்கள் அமைத்தார். தமிழரசியர் எனும் பட்டம் பெற்று தலைநகரில் திரைப்படங்களை உருவாக்கினார். தமிழாசிரியர் புதுவை நிகழ்கால கல்வி நாடக பயிற்சியை உருவாக்கினார். முத்தமிழில் பாடிய சங்கரதாஸ் சுவாமிகள் சித்தராய் தங்கியவர். முத்திரை பதித்த சிந்தனை சிற்பியாய் உருவாக்கியவர். நித்தம் நமது மூச்சென்றே நாடக சபைகளை நியமித்தவர். புதுவையில் சண்முகம் என்பவரால் தலைமுறைக்கு மண்டபங்கள் உருவாக்கப்பட்டது. முதலில் சிறுவர்களுக்காக பால மீனா ரஞ்சனி சங்கீத சபா ஒன்றை ஆரம்பித்து தமிழ்நாட்டில் பரப்பினார். புதுவையில் பல நாடக சபாக்கள் தொடங்கியது. நிலமில்லா வானம், நீரில்லா மேகம் போல் பாமாலை சூடி அமரரானார். அவர் உடல் மறைந்தாலும் நாடக காப்பியங்கள் என்றும் அழிவதில்லை. நின் புகழ் எந்நாளும் வாழ்க வாழ்க வாழ்க. தூத்துக்குடியில் பிறந்திருந்த பவளம் தமிழ்த்தாயின் வளர்ப்பில் வாழ்ந்த தவம். வண்ணச்சரவம் ஆசிரியரிடம் பாடம் கற்றார். வசனக்கலையின் வித்தகர் ஆனார். நாடக மேடைக்கு உயிர் புகட்டினார். நடிகர் உள்ளத்தில் சுடர் ஏற்றினார். அசுரர் வேடம் பூண்டு நடித்தார். அஞ்சி ஒடுங்கி பெண் உயிர் துறந்தார். விட்டார் நடிப்பை, எழுதினார் வசனத்தை. மதுரை, தஞ்சை, புதுவை பயணம் சென்றார். ராமாயண புலவர் தாமோதரனார் பேச்சியம்மாள் தம்பதியினரின் தவப்புதல்வர். அரணே ஊக்கம் திறனுடன் தந்தையிடம் கல்வி கலைகள் பயின்றும் அறிந்தவர். சிந்தனையில் இலக்கணம், சங்கத்தமிழ் இலக்கியம் பழனி தண்டாயுதபாணி சுவாமியிடம் கற்றுத் தெளிந்தார். நீதி நூல்களும் புராண இதிகாசமும் நன்கு கற்று மக்கள் இதய கமலத்தில் நிறைந்தவர். இயல்பாய் பழகின் பாய் நடப்பவர். புதுவைக்கு வருவித்த பெரும் நாடக கலைஞர். இசை உரைகளையும் பாட்டு படிப்பதிலும் தன்னுள் திறனுடன் அரங்கேற்றியவர். மேடை நடிப்பினிலும் வெண்பா கலித்துறை, வண்ணம், சந்தம் தனித்திறன் உடையவர். இயலிசை, நாடகம், முத்தமிழ் எல்லாம் தன்வசம் தத்துவமாய் நடிப்பவர்.